இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு உண்மை சம்பவங்க, அதுவும் அமானுஷ்ய சம்பவம். வாங்க அது திகில் சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம அந்த திகில் சம்பவம் என்னன்றதை பார்க்கலாம். இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல உள்ள ஈரோடு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் தாங்க. ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய சம்பவங்க. அதாவது ஈரோடு மாவட்டத்துல ஒரு ஊர்ல வந்து இவர் ஆட்டோ ஓடிட்டு இருக்காரு. இவருக்கு தான் இந்த அமானுஷ்ய சம்பவம் நடந்திருக்கு. அந்த ஆட்டோ டிரைவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா முருகேசன். இவர் வந்துட்டு ஆட்டோ ஓட்டி தன்னோட குடும்பத்தை ரன் பண்ணிட்டு வந்துருக்காரு. இவர் வந்து எப்பயுமே இரவு 10 மணி வரைக்கும், சில டைம் 11 மணி வரைக்குமே ஆட்டோ ஓட்டுவாரு. அந்த மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆட்டோ ஓட்டிட்டு போயிருந்திருக்காரு. நைட் சவாரி நிறையவே அவருக்கு வரும். ஊர்ல வெளியூர்ல இருந்து வர்றவங்க, பஸ் விட்டு இறங்கி வர்றவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கொண்டு போய் விடுறது, அந்த மாதிரி நைட்டு அவருக்கு 12 மணி வரைக்கும் கூட அந்த ஆட்டோ டிரைவர் ஓட்டுவாருங்க. அன்னைக்கு வந்து அமாவாசை. அன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு, எப்பயும் போல அன்னைக்கு முழுக்க சவாரியை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் ஒரு நைட்டு ஒரு 7 மணிக்கிட்ட சவாரி கிட்ட போயிருக்காரு. போயிட்டு ஒரு 10 மணி அளவுலாம் அவருக்கு ஏதோ மனசுல ஒரு தப்பா நடக்க போகுது, நம்ம இன்னைக்கு வேலை வேண்டாம், வீட்டுக்கு போயிடலாம், இன்னைக்கு ஆட்டோ ஓட்டுனது போகுதுன்றது ஏதோ தெரியல அவர் மனசுக்கு தோணின்றது இருக்கு. அதனால வந்துட்டு இந்த 10 மணியே ஃபோன் பண்ணி அவங்க ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்ணி, நான் என்னமோ தெரியல, எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, மனசு ஒரு மாதிரியா இருக்கு, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. வெந்நீர் போட்டு வை, நான் வந்து குளிக்கணும் அப்படின்னு இருக்காரு. எப்பயுமே சரி சவாரி முடிஞ்சு வந்ததுமே அவர் இந்த மாதிரி குளிக்கிற பழக்கம் இருக்கு உண்டு. அவங்க மணி சரி நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சுடுதண்ணி போட்டு வைக்கிறேன் அப்படின்றது இருக்காங்க. அந்த மாதிரி அவரு அன்னைக்கு இந்த சவாரிய 10 மணி அளவுக்கு சவாரியில வேணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு, அதாவது அவர் இருந்த இடத்துக்கும் வீட்டுக்கும் 10 கிலோமீட்டர் அளவுக்கு இடைவெளி இருந்திருக்கு. அப்ப வந்து அவரு போயிட்டே இருக்கும்போது ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திலே அவர் 2 கிலோமீட்டர் போயிருப்பாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து ரோட்ல வந்து வண்டி நிறுத்த சொல்லி ரொம்ப அழுதுட்டு வண்டி நிப்பாட்டி இருக்காங்க. பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு பையன் கீழே கடந்திருக்கான். அது பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாகி என்னம்மா ஆச்சு பையனுக்கு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகணும், பையனை தூக்கிட்டு போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா 12 வயசு ஆகுது. அவனோட பேர் வந்து ஆனந்த். சரிங்களா? அந்த பையன் வந்து அதாவது வண்டி ஓட்டி கீழே விழுந்து அடிபட்டுருச்சு இந்த 12 வயசு பையனுக்கு. உடனே அவங்க அம்மா வந்து தூக்கி அந்த ஆட்டோல போட்டு, அந்த முருகேசன் இருக்கா இல்லையா, அவர் ஆட்டோல போட்டு அந்த பையனை வந்து கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. கரெக்டா மணி வந்து 10:30 கிட்ட ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு. அவர் ஆட்டோல போகும்போது கேட்கிறாரு பையனுக்கு வந்து என்னம்மா ஆச்சு, ஏன் அவனு அடிப்பட்டு ஒரு ரத்தம் வருது, பிள்ளைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா கேட்டிருக்காரு. உடனே அந்த அம்மாவும் அழுதுட்டே சொல்லியிருக்காங்க, நான் உள்ள வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேங்க, அதாவது என் ஸ்கூட்டி வண்டி சாவி வந்து வண்டியிலே வச்சுட்டேன்னு தெரியாம இவன் என்ன பண்றான்னா ஓட்டி பார்க்கணுன்ற ஆசையில ஸ்டார்ட் பண்ணி வண்டி எடுத்துட்டு வந்துட்டான். வரும்போது இந்த எல்லாரும் சுத்தி கம்பி வெட்டி போடுவாங்களே, அப்ப நிறைய மதில் கல் நிறைய இருக்குள்ள பாறாங்கல், அதுல போய் அவங்க என்ன பண்றாங்க மோதி அவனுக்கு மண்டையில் அடிபட்டு ரத்தம் ரொம்ப அதிகமா போயிட்டு இருந்திருக்கு. அதை அழுதுட்டு அந்த அம்மா வந்து இந்த ஆட்டோ டிரைவர் முருகேசன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல ஹாஸ்பிட்டல் இருந்தது. ரொம்ப வேகமா ஆட்டோ ஓட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து முருகேசன்றவர் அந்த பையனை சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த பையனை கொண்டு போய் தீவிர சிகிச்சையில ஐசியூல வச்சிருந்திருக்காங்க. ஐசியூல வச்சு நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பையனை ஐசியூல வச்சிருந்தாங்க. முருகேசன் வந்து கேட்கிறாரு, பையனோட அப்பா எங்கம்மா ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா, அவர் இன்னும் ஃபேக்டரியில வேலையில இருக்காருன்னு, இன்னும் வரல, நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன் வந்துருவாருன்னு அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த பையன் ஆனந்த் அடிப்பட்டாலையா, அவங்க ஃபேமிலி வந்து ஒரு நல்ல ஒரு வசதியான குடும்பம். அவங்க அப்பா ஒரு கம்பெனி மாதிரி ஃபேக்டரி மாதிரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவங்கள்ட்ட காரு வீடு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் வசதியா இருக்கிறவங்க தான் அவங்க. சரிங்களா? முருகேசன்றவர் ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருக்கிறவர் தான். ஆட்டோ ஓட்டி தான் அவரு பொழப்பு நடத்துறாரு. அவர் வந்து நீங்க அவங்க அப்பா வர வரைக்கும் நான் இங்கே இருக்கமா அப்படின்ற மாதிரி முருகேசன் சொல்லியிருக்காரு. சரிண்ணா நீங்க கூடவே இருங்க, எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அழுதுருக்காங்க. உடனே மருத்துவ வெளில வந்து நல்ல வேலை பையனுக்கு வந்து பிளட் மட்டும் தான் லாஸ் ஆயிருக்கு, மற்றபடி உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை. கரெக்டான நேரத்தில் நீ கொண்டு வரலன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரமோ ஒரு 1/4 மணி நேரமோ லேட் ஆயிருந்தா கூட பையன் கண்டிப்பா இறந்துருப்பான். நல்ல வேலை கரெக்ட் டைம் கூட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த அம்மா அப்பதான் வந்து நிம்மதி அடைஞ்சாங்க. ரொம்ப நன்றிண்ணே அப்படின்னு சொல்லி முருகேசனை வந்து அந்த அம்மா வந்து பையனோட அம்மா வந்து ரொம்ப வந்து தேங்க்ஸ் சொல்லி இது பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க. உடனே அந்த பையனோட அப்பாவும் வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. கரெக்டா மணி 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வந்ததும் ரொம்ப நன்றிங்க, நீங்க இல்லைன்னா இப்ப பையனை காப்பாத்திருக்க முடியாது, ரொம்ப நன்றினா அப்படின்னு சொல்லி ரொம்ப 2 பேரும் வந்து அவரை இது பண்ணிட்டு அவர் பணம் கொடுக்குறாரு. இந்த ஆனந்த்ன்ற பையனோட அப்பா வந்து இந்தாங்க நீங்க வந்து ஆட்டோக்கு வங்கி கூட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ காசு தவிர எக்ஸ்ட்ராவே அவருக்கு வந்து பணத்தை கொஞ்சம் கொடுக்குறாரு. உடனே அவர் சொல்றாரு, வேண்டாம் எனக்கு வந்து இந்த பணம்லாம் வேண்டாங்க, ஏன்னா நான் பண்ண உதவியே ஒன்றும் இல்லாமல் போயிடும், எனக்கு வந்து செஞ்சு இந்த பையன் உயிர் பொழைச்சதே போதும், அதுவே எனக்கு பெரிய புண்ணியம்,
ஸோ எனக்கு வந்து காசுல இது வேண்டாம், நான் வரேங்க, பிள்ளைய பத்திரமா பார்த்துங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து முருகேசன் கிளம்பி ஆட்டோ எடுத்துட்டு வீட்டுக்கு திரும்ப கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அமாவாசை அதுவும் ரொம்ப இருட்டு, மணி வந்து 11:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. சரிங்களா, 11:30 மணிக்கு மேலே ஆனதுமே ரொம்ப யாருமே நடமாட்டமே இல்லாமல் ரொம்ப கும்மி இருட்டாக இருக்குது அந்த இடம். அதாவது சின்ன ரோடு தான், பெரிய மெயின் ரோடெலாம் இல்லை. சைடில் புளியா மரம், மாந்தோப்பு இந்த மாதிரி இருக்கிற ஒரு ரோட்டில் தான் அவர் போயிட்டுருக்காரு. போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் அவங்க வீட்டுக்கிட்ட போகும்போது 4 கிலோமீட்டர் தொலைவிலேயே வந்துட்டு அவர் வந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு காட்சி அவருக்கு தென்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு, இவர் போயிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து சைடில் ரோட்டில் அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நேரத்தில் அதாவது யாருமே இல்லை, அவங்க வீடுகளுமே கிடையாது, ஃபுல்லாக தோட்டம், மாமரம், புளியா மரம், இந்த மாதிரி தென்னை மரங்கள் இது மாதிரி ஃபுல்லாக தான் இருக்கும், அவங்க வீடுகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு பகுதியில் ஒரு பொண்ணு வந்து தனியாக நடந்து போகிறாங்களே, சேஃப்டி கிடையாது நினச்சிட்டு உடனே வண்டி நிப்பாட்டுறாரு. அந்த பொண்ணு லிஃப்ட்டு கேட்கல, ஆனால் இவர் போகிறாரு, வண்டி நிப்பாட்டுன்னு கூட சொல்லலை. ஸோ குடும்ப பிரச்சனையாக அந்த பொண்ணு வந்து தனியாக நடந்து வந்துட்டு இருக்குது, வேறு யாராவது வந்து ஏதாவது தப்பாக ஒன்று ஆயிடுச்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நிப்பாட்டு அந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறாரு, ஏமா என்னாச்சு, இந்த டைமில் வந்து தனியாக நடந்து போயிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு சொல்லுங்கள், எங்கேயா கொண்டு இறக்கி விடனா நான் ஒரு வெளிச்சமான இடத்துல கொண்டு போய் நம்ம மெயின் ரோட்டில் விட்டுறேன், நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அந்த பொண்ணு எதுவுமே பேசாமல் அழுதுகிட்டே வருது, தேம்பி அழுதுகிட்டே இருக்கு அந்த பொண்ணு. நீங்கள் உங்களுக்கு எந்த ஆட்சி பண்ணுன்னா நான் உங்களை கொண்டு போய் விட்டுறேன், இந்த ரோட்டில் விட்டுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னதுமே அந்த பொண்ணு எதுவுமே அப்பயும் பேசாமல் அழுதுகிட்டே வருது. அந்த பொண்ணு அப்படியே எதுவும் பேசாத வண்டியில் ஏறி வந்து உட்காந்ததுமே முருகேசன் என்ன பண்ணுறாருன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாரு. வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போய் கொஞ்சம் தூரத்தில் இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்குது. அவர் கேட்டுகிட்டே இருக்காரு, நீங்கள் ஏன் அழுவுறீங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, வீட்டில் யாரையும் சொல்லாமல் வந்துட்டீங்களா, ஏன் அப்படி அழுவுறீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள், ஃபோன் இப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி அவர் என்னமோ சொல்கிறாரு. பொண்ணு எதுக்குமே பேசாமல் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே தான் இருக்குது அந்த பொண்ணு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அழுகுற சவுண்டு போகி ஒரு மாதிரி கோபமாக சவுண்டு வரும்ல, அமுத்துற மாதிரி ஒரு சவுண்டு, அணத்துற மாதிரி ஒரு சவுண்டு வரும்ல, அந்த மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. சவுண்ட் வர ஆரம்பிச்சது என்னன்னா, அந்த பொண்ணு ஒரு மாதிரி சவுண்டு போடுதுன்னு பயந்துட்டு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆட்டோ ஓடுறவங்க ஃப்ரண்ட்ல ஒரு கண்ணாடி வச்சிருப்பாங்க இல்லையா, பேக் சைட் பார்க்கறதுக்கு, அந்த பேக் மிரர் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க வந்து அந்த பொண்ணு இல்லை, ஆனால் சவுண்டு மட்டும் ஒன்று சத்தம் வருது. அவருக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு ஆட்டோ ஸ்டாப் பண்ணிட்டு ஆட்டோவில் இந்த டார்ச் லைட் எடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த பின்னாடி லைட் அடித்து பார்க்குறாரு. அந்த பொண்ணு அவங்க காணும். அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்பயே அவருக்கு படப்படப்பாக வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கூட தானே வந்தாங்க, அதுக்குள்ளே இந்த பொண்ணு எங்கே போச்சு, நம்ம வண்டி கூட எங்கே நிப்பாட்டவே இல்லையா, அங்கேருந்து வேகமாக ஓட்டிட்டு தானே வரோம், எங்கே போச்சு இந்த பொண்ணு சொல்லிட்டு சுற்றிட்டு லைட்லாம் அடித்து பார்க்குறாரு, எங்கேயுமே இல்லை. அப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்க்குறாரு. அதாவது சின்னதாக ஒரு வாய்க்கா மாதிரி ஓடுதுல, வடிகால் மாதிரி ஓடும், சின்னதாக ஒரு பாலம் மாதிரி போட்டிருப்பாங்க, எல்லா ரோட்லுமே இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு அங்கே குறுக்கால வாய்க்கால் மாதிரி ஓடுது, அதனால அவங்க பாலம் போட்டிருக்காங்க. அங்கே வந்து தண்ணி நல்லா வேகமாக ஓடிட்டு இருக்கு. போகும்போது அந்த பொண்ணு வந்து அங்கே நிற்கிது. அதை பார்த்து அவருக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. நம்ம ஆட்டோவில் உட்காந்த பொண்ணு அந்த வடிகால் கிட்ட போய் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தில் வேர்த்து நடுங்கி போய் பார்க்குறாரு. பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இந்த பாலம் போட்டிருப்பாங்க மதில் மேலே ஏறி தொப்புன்னு அந்த தண்ணிக்குள்ளே அந்த பொண்ணு குதிச்சிருச்சுங்க. சிரிச்சுக்கிட்டோம், அப்புறம் அழுது என்னென்னமோ பண்ணுது. அந்த சவுண்டெல்லாம் விட்டுட்டு அந்த பொண்ணு தொப்புன்னு தண்ணிக்குள்ளே விழுது. தொப்புன்னு விழுந்ததுமே பார்த்ததுமே அவர் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாரு. நம்ம பார்த்தது என்ன விஷயமே தெரியல, ஒரு பேயா இல்லை உண்மையான பொண்ணா, ஆட்டோவில் இந்த பொண்ணு எப்படி அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ தப்பாக ஒரு விஷயம் சொல்லிட்டு அந்த பொண்ணு தொப்புன்னு தண்ணியில் குதிச்சதுமே அவர் பார்த்து பயங்கரமாக பயந்துட்டாருங்க. பயந்ததில் அந்த படப்படப்பில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வந்துருச்சு, அதாவது மாரடைப்பு வந்துருச்சுங்க. மாரடைப்பு வந்து படபடத்து போய் அவர் அங்கேயே மயங்கி விழுந்துடுறாரு. அந்த இடம் வந்து சுத்தமாக யாருமே நடமாட்டம் இல்லாது, அதாவது அந்த டைம்ல யாருமே வரமாட்டாங்க. 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. 12 மணி நேரத்துல அங்கே யாரும் வரமாட்டாங்க. ஏதோ வீடுகள் இருந்தாலும் கூட யாருமே வெளில படுத்துருக்கிறதோ போயிட்டு வரதோ இருக்கும். ஸோ அங்கே வீடுமே இல்லை, ஃபுல்லாக தோப்புகள் மரங்கள் இந்த மாதிரி தான் இருக்கிறதுனால அங்கே யாருமே வரலைங்க. வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ சொல்கிறாரு வரணும்னு சொன்னார், இன்னும் வரலின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த முருகேசன்றவர் இந்த பையனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணார் இல்லையா, நான் அந்த மாதிரி பையனை வந்து அடிபட்டான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன், கொஞ்சம் வர லேட் ஆகும், நீ படுத்து தூங்கு, நான் வந்து உன்னை எழுப்பி நான் குளிச்சுக்கிறேன் அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சொன்னதுனால இதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபும் வந்து சரி அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அவர் சொன்ன நேரத்துக்கு ரொம்ப நேரம் தாண்டினதுக்கு அப்புறம் ஒய்ஃப் வந்து ஃபோன் அடிச்சுட்டே இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு.
எப்பயோ வரேன்னு சொன்னாரு, இன்னும் நடந்து கிளம்பியிருந்தா கூட இன்னும் வந்துருந்துருக்கலாம், இன்னும் வரலையே சொல்லிட்டு ஸோ அவங்களும் ஃபோன் அடிச்சுட்டு இருந்திருக்காங்க. அவர் எடுக்கல காரணத்தினால ரொம்ப பயந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சது. காலையில ஒரு 5 மணி கிட்ட அப்போதான் ஆள் நடமாட்டம் அந்த ஏரியாவில் இருந்தது. அப்போதான் ஊர் மக்கள் ஒரு சில பேர் போகும்போது பார்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தர் மயங்க போட்டு விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. போலீஸ்காரங்க எல்லாருமே கிளம்பி வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அவர் வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே அவருடைய ஃபோன் அங்கே கடந்தது இல்லைங்களா, அந்த ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. மனைவி நிறையா வாட்டி மிஸ் கால் அடிச்சிருக்காங்க. மிஸ் கால் லிஸ்ட்டில் பார்த்துட்டு உடனே அவங்க மனைவி ஃபோன் பண்ணி போலீஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து மயங்கி இறந்து கிடக்குறாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் கிடக்குறாரு அப்படின்னு சொன்னோமே அவங்க குடும்பத்தில் ரொம்ப எல்லாருமே ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பிள்ளைகள் அவங்க மனைவிகள் எல்லாமே வந்து ரொம்ப கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே போலீஸ் அங்கேருந்து அந்த முருகேசன்றாருங்க அவரோட பாடியை எடுத்து கொண்டு போயிட்டு ஜிஹெச்ல போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொடுக்குறாங்க. போஸ்ட்மார்ட்டத்தில் வந்து அவர் ஏதோ ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் பார்த்து அதிர்ச்சி ஆகி அவருக்கு கார்டியா அரெஸ்ட் வந்திருக்கு, மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அது கேட்ட மனைவிக்கு ரொம்பவே சோகம் தாங்க முடியாம கதறி அழுகுறாங்க. அவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை, 2 பசங்க இருக்காங்க அவருக்கு. அந்த அம்மா ரொம்ப கதறி எழுதுறாங்க, நீங்க போயிட்டீங்க இதுக்கப்புறம் யார் எங்களை பார்த்துக்க போறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி எழுதுறாங்க. உண்மையாவே அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். தான் ஹஸ்பண்ட் தான் குடும்பத்தையே ரன் பண்ணிட்டு வராரு ஆட்டோ ஓட்டி. ஸோ இப்போ அவர் இல்லைன்னா அந்த ஃபேமிலி ரன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா, ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லாருமே அழுகுறாங்க. அப்படியே வந்துட்டு ஒரு 4 நாள் கழிச்சு போகுது. அவர் உடம்பே தகனம் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயருங்கெல்லாம் கூட்டு வந்து சில சாஸ்திரம்லாம் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணும்போது ஐயரை கூட்டு வந்து இந்த மாதிரி அந்த ஆத்மா வந்து குறி கேட்பாங்க, எப்போ இந்த மாதிரி இது படைக்கலாம், இது கருப்பா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. கருப்புனா அதாவது இப்போ ஒருத்தவங்க இறந்து இப்போ இங்கே இல்லை, இப்போ எங்கேயோ போய் இறக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சிடென்ட் ஆகி அந்த மாதிரி இறக்குறாங்கன்னா அவங்களோட ஆத்மா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து அந்த இடத்துல இருக்குமா. எங்கே இறந்தாங்களோ அந்த இடத்துல அந்த 1 வருஷம் இருக்குமா. அது உயிரோட அந்த இடத்த சுற்றி வருமா. சரிங்களா, அதாவது அல்பாயுசில் போனால் அதுதான் கருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்ததுன்னா 1 வருஷம் வரைக்கும் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க யாருமே கோவிலுக்கு இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, நல்ல காரியங்களுக்கும் எதுவும் செய்யக்கூடாது வீட்டில். ஸோ அந்த மாதிரி இது உள்ளதுதான் கருப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த குறிக்க இந்த ஐயர் வந்து சொல்லியிருக்காரு, ஆமாம் 1 இயர் 1 வருஷத்துக்கு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ஏன்னா அவர் வந்து அந்த இடத்துல தான் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துருக்காரு, அது 1 வருஷம் இருக்கும் கருப்பு, அங்கேதான் அந்த ஆத்மா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. சொன்னதுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் எப்படி இறந்தாரு, எதை பார்த்து அதிர்ச்சி ஆனாரு அவங்க ஃபேமிலிக்கு யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த ஐயர் கிளம்பும் போது அவர் மனசுல ஏதோ ஒன்று தோடி இருக்கு. உடனே வந்து இந்த முருகேசன் மனைவி கிட்ட சொல்றாரு, நீங்க எதுக்கும் ஒரு ஆள்கிட்ட போய் குறி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த மனைவி இருக்காங்களே அவங்க தான் எந்த கோவிலுக்கும் இந்த மாதிரி நேரத்துக்குலாம் போகக்கூடாது இல்லையா, அதனால சொல்லிட்டு தன்னோட தம்பி அவர் போகலாம். அவர் தம்பிகிட்ட வந்து இந்த மாதிரி போயிட்டு மாமாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னும் தெரியல, ஐயர் வந்து திடீர்னு நீங்க எதுக்கும் போய் குறி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, நீ போ அப்படின்னு சொல்லி அவங்க தம்பி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவரு தம்பி என்ன பண்றாருன்னா கிளம்பி யாரோ ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல குறி சொல்றவங்க இருக்காங்க, அங்க போயிட்டு கோயில போயிட்டு குறி கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி மாமா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விவரத்தையுமே அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமேட்டு தான் குறி பார்த்ததுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து எதையோ ஒரு அமானுஷ்யமான ஒரு உருவத்தை பார்த்துதான் அவர் வந்து அதிர்ச்சியாகி இறந்திருக்காரு, அதனாலதான் உயிர் வந்து போயிருக்கு, அந்த அமானுஷ்யத்தால் தான் அவருக்கு அந்த உயிர் போயிருக்குன்ற மாதிரி அந்த குறியில வந்து சொல்றாங்க. கேட்டதுமே அவங்க மச்சான் வந்து ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அழவும் ஆரம்பிச்சிட்டா. நம்ம அக்கா வாழ்க்கை போச்சு, இப்படி ஒரு அமானுஷ்யம் பார்த்து நம்ம அம்மாவுக்கு நடந்திருக்கான்னு சொல்லி ரொம்பவே அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே சொல்ல வச்சு எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணி அதிர்ச்சியும் ஆகியிருக்காங்க. அந்த முருகேசன் இறந்து ஒரு மாசம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆனா இல்லையா, ஆனந்த் அவங்க அம்மா அவங்க அப்பா எல்லாரும் அந்த கார் வேலை வரும்போது அந்த ஏரியா அந்த கார் வேலை வரும்போது அந்த இது போஸ்டர்லாம் ஒட்டியிருந்திருக்காங்க. முருகேசன் அவர் இறந்துருக்காரு இல்லையா, அந்த போஸ்டர் வந்து நிறைய அங்கேயும் ஒட்டியிருந்திருக்காங்க. அதுல வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி இறந்துருக்கான்ற மாதிரி அந்த போஸ்டர் டேட்டு எல்லாம் போட்டு ஒட்டியிருக்க ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா 2 பேருமே ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க வந்துட்டு இவர் தானே வந்து நம்ம பிள்ளைய காப்பாத்தினாரு, இப்போ இவரே உயிரோட இல்லையே, நல்ல மனுஷனாச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. உடனே அந்த முருகேசன் அவங்க வீட்டை கேட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவங்களுக்கு துக்கம் விசாரிச்சுட்டு அவருக்கு மாலைலாம் வாங்கி போட்டோக்கு மாலைலாம் போட்டுட்டு அவங்க ஃபேமிலி ஒய்ஃபுக்கு குழந்தைங்க எல்லாம் பார்த்து ஆறுதல் சொல்றாரு. உங்க பையன் உங்க ஹஸ்பண்ட் தான் வந்து என் பையனோட உயிரை காப்பாத்தினாரு, அவர் இல்லைன்னா என் பையனோட உயிரை காப்பாத்திருக்கவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப நன்றி சொல்றாங்க. அவருக்கு நன்றி சொல்லிட்டு தன்னால முடிஞ்ச உதவி தொகையை வந்து அந்த வீட்டுல கொடுத்துட்டு போறாங்க.
உதவியை அவங்க மனைவி ஏற்றுக்கிட்டு வாங்கிக்கிறாங்க இந்த உதவித்தொகையை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் இருக்க இல்லையா 12 வயசு ஆனது, இவங்க உள்ள வந்து பேசிட்டு இருக்கும்போது அதாவது முருகேசனோட ஆட்டோ, அந்த ஆட்டோ வெளில நிக்குது. அந்த ஆட்டோவுமே வந்துட்டு 1 வருஷத்துக்கிட்ட வந்து எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவர் அந்த ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது தானே இறந்தாரு. அதனால வந்து அந்த ஆத்மா அங்க இருக்கும் அப்படின்றதுனால அதை நம்ம தொடும்போது அதை தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஆத்மாவை வந்து நம்ம தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கும். அவங்க பொருளை வந்து நம்ம இந்த 1 வருஷத்துக்குள்ள தொடும்போது, ஏன்னா அவங்க பிடிச்ச விஷயமே இந்த ஒர்க்கு தான், இந்த ஆட்டோ தான். ஸோ அதை வந்து நம்ம இன்னொருத்தவங்க வந்து எடுக்கிறதோ இதை விற்கிறதோ எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அது பண்ணாம அப்படியே நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. அது அந்த ஆத்மா தொந்தரவு பண்ற மாதிரி இருக்குன்றதுனால அந்த ஆட்டோ வந்து வீட்டு வாசல்ல அப்படியே நின்றுட்டு இருந்தது. இந்த பையன் என்ன பண்ணானா, இவங்க உள்ள வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு. அவங்க அப்பா அம்மா, ஆனந்தோட அப்பா அம்மா உள்ள ஃபேமிலிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும். இவன் வெளில வந்து அந்த ஆட்டோல உட்காந்து விளையாடிட்டு இருக்கான். சும்மா ஓட்டிட்டு விளையாடிட்டு இருக்கான். இவங்க வந்து ஆறுதல் சொல்லி முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளில வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த பையன் வந்து இந்த ஆட்டோல உட்காந்துருந்ததும் என்ன பண்ற, இதெல்லாம் தொடக்கூடாது வான்னு சொல்லி அந்த பையனை கூட்டு போறாங்க. கூட்டு போனதுக்கு இந்த பையன் வந்து திரும்ப திரும்ப அந்த ஆட்டோ பார்த்துட்டே இருக்கான். என்ன பண்ணுது அந்த மாமா, அவங்க வீட்டு வாசலுமே இந்த போஸ்டர் ஒட்டியிருந்திருக்காங்க போல. அந்த போட்டோ அவர் உள்ள அந்த போட்டோ பார்த்துட்டு அந்த அங்கிள் உள்ள இருக்காங்கன்ற மாதிரி இந்த பையன் சொல்லியிருக்கான். உடனே அவங்க அம்மா செவாவான்னு சொல்லி அது ஒரு பெருசா கண்டுக்காம அங்கிருந்து அந்த பையனை வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த பையன் வந்து அந்த ஆட்டோல அந்த முருகேசன்றவரை பார்த்துருந்துருக்கான், உணர்ந்திருக்கான் அவர் இந்த ஆட்டோல இருக்கிறத. உடனே வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அன்னையிலேருந்து அவங்க இந்த ஆனந்த் அந்த பையன் இருக்காங்க, அவங்க வீட்டு ஃபேமிலியில அன்னையிலேருந்து தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. பையன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு மாதிரி எங்க பார்த்தாலும் சிரிக்கிறது, ஏதாவது ஒரு பக்கத்தை பார்த்து சிரிக்கிறது, கை காட்டுறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா திட்டிருக்காங்க, என்ன வந்து வித்தியாசமா பண்ற, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு. இல்ல அங்கிள்னு அங்க பார்த்தலாமா அந்த அங்கிள்மான்னு சொல்லியிருந்திருக்கான். அவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எங்க பார்த்தோம்ப்பா என்ன பண்ணதும் இல்ல, நீங்க சொன்னீங்களே என்ன காப்பாத்தினான்னு ஒரு அங்கிள், அந்த அங்கிள்மான்னு சொல்றான். அந்த பையன் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரே குழப்பமா போயிடுச்சு. சமாதானப்படுத்தி அப்போதைக்கு அந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து நைட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி அவங்க காத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து வீட்டில் எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த பையன் மட்டும் ஏஞ்சி உட்காந்து சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். உங்க அம்மா என்னடா இப்பெல்லாம் பண்ணி சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அவன் அன்னிலேருந்தே வந்து அவனோட ஆக்டிவிட்டிஸ்ல வித்தியாசமா இருக்கு. சிரிக்கிறது, திடீர்னு கை காமிச்சு பேசுறது, தனியா உட்காந்து பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே குழப்பமாயிடுச்சு, பயமாவும் ஆயிடுச்சு. அவனுக்கு வேற ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோ, ஏன்னா மண்டையில தான் அடிபட்டு இருந்தது. திடீர்னு அவனுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சோ மண்டையில அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஆனா அன்னைக்கு நைட் என்னாச்சு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவம் அன்னைக்குதான் காத்துட்டு இருந்தது. வீட்டை சுத்தி யாரோ ஒருத்தவங்க சுத்தி வர்ற மாதிரி, என்னை விட்டுருன்னு ஒரு பொண்ணு வந்து அழுவுற மாதிரி, ஒரு பொண்ணு வந்து அழுவுது, என்னை விட்டுருன்ற மாதிரி அழுவுது. உங்களுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா சுத்திர வீடுல ஒரு இடத்த வாங்கி அதுல தனியா வீடு கட்டியிருக்காங்க. ரொம்ப தூரத்துலதான் ஒரு வீடு இருக்கு. அந்த மாதிரி பக்கத்துல நெருங்கி எந்த வீடும் இல்லை. அப்படி இருக்கும்போது யாரு வந்து ஒரு பொண்ணு வந்து கத்துறது, என்னை விட்டுருன்னு. ஏன்னா பெரிய மாடி வீடு அவங்களுது. மேல 2 பெட்ரூம், கீழே 2 பெட்ரூம். கீழே உள்ள ஒரு பெட்ரூம்ல தான் இவங்க 3 பேர் படுத்திருக்காங்க. அந்த ஆனந்து, அவங்க அம்மா அப்பா 3 பேர் படுத்திருக்காங்க. ஸோ யாரும் இருக்கும், வேற யாருமே இல்லையே, பக்கத்து வீட்டுல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து லைட்லாம் போட்டு வெளில பாக்குறாங்க, யாருமே இல்லை. அப்படி போகும்போது வெளில கார் பார்க் பண்ணிருப்பாங்க இல்லையா, அங்க போய் லைட்லாம் போட்டு பாக்குறாங்க, யாருமே இல்லை. ஆனா அவங்களுக்கு அங்க இருந்து ஒரு கெட்ட வாடைங்க, ரொம்ப அழுகி போன மாதிரி கெட்ட வாடை மாதிரி. சரிங்களா, ஏதாவது இறந்து போய் ஒரு வாடை வரும்ல, அந்த மாதிரி ஒரு கெட்ட வாடை வந்திருக்கு. உடனே அவங்க ஒய்ஃப் கேட்டுருக்காங்க, என்ன ஒரே அழுகுன வாடை வருதுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஏதாவது செத்து கிடக்கும், பூனை நாய் ஏதாவது செத்து கிடக்கும் எட்டு, அந்த ஸ்மெல் தான் இங்கே காற்றுல வருது, வேற ஒன்றும் இல்லை, வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நான் காலையில் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. டோரை சாத்துறாங்க, யாருமே இல்லை, அந்த சைட்லேருந்து யாருமே இல்லை. அவங்களுக்கு ஒரே குழப்பம். அதோட வந்துட்டு நைட்டு படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு டே ஃபுல்லாக அந்த பையன் ஸ்கூல் போயிட்டு வரான். வந்ததுக்கப்புறம் அதாவது அடுத்த நாள் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு திரும்பவும் அதே மாதிரி ஒரு சத்தம், பீச்சுன்னு அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. டக்குன்னு வந்து அவங்க அப்பா ஏஞ்சி லைட் அடிச்சு பாக்குறாரு. ரூம்ல லைட்டை போட்டு பார்த்தா பெட்ல வந்து அவங்க பையனை காணாம போனதுல ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவர் ரொம்ப ஆக்டிவிட்டிஸ்லாம் ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா, ஸ்கூலுக்கு அனுப்பவே ரொம்ப பயந்து தான் அனுப்புனாங்க. அவன் ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். ஆனா வீட்டுக்கு வந்துட்டா மட்டும் ஒரு மாதிரி வித்தியாசமா ஆயிடுறான். அதுக்கப்புறம் திடீர்னு வந்து ஏஞ்சி எங்க பையனை காணுன்னு சொல்லி தேடுறாங்க. தேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோர் இருக்குங்களா, அது திறந்து கிடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்னன்னே புரியல. பையன் வெளில போயிட்டான் போல, கிளம்பி தூக்கத்துல நடந்து போயிட்டானா
என்னன்னு ஒண்ணு புரியல சொல்லிட்டு ஓடி போய் பாக்குறாங்க. வெளில அந்த பையன் கார் பார்க்கிங் கிட்ட நிக்கிறாங்க. அப்ப வந்து ஒரு பெரிய அதிர்ச்சி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் அங்க நின்னுட்டு ஒண்ணுமே பேசாம அதிர்ச்சியில அப்படியே நிக்கிறான் அந்த பையன். அவங்க அப்பா அம்மா வந்து கேக்குறாங்க, என்னடா ஆச்சு, என்ன பண்றேன்னு பையனை போட்டு கேக்குறாங்க. அவன் எதுவுமே பேசல, கையை மட்டும் நீட்டி காட்டுறான். அங்க பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கையை மட்டும் நீட்டி காட்டி பாக்குறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 to 30 வயசு உள்ள ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தலைமுடியை பிடிச்சி ஏதோ ஒரு ஆண் வந்து பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க அந்த பொண்ணை. அந்த பொண்ணு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு கத்துறாங்க. நான் என்ன பண்ண, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அழுவுது, கத்துது. அதை பார்த்துட்டு அந்த பையனோட கண்ணை பொத்தி உடனே அவங்க அப்பா அம்மா உள்ள வந்து கதவை சாத்திடுறாங்க. சாத்தினதுக்கு அப்புறம் இது என்ன, இது யாருமே பக்கத்துல இல்ல, ஏதோ ஒரு உருவம் வந்து போகுதே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க அப்பா கதவை திறந்து பாக்குறாங்கன்னா யாருமே அங்க இல்லைங்க. ஒரு சின்ன சத்தம் கூட வெளில இல்ல. அதை பார்த்து அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. நைட்டு ஃபுல்லா அவங்க தூங்கவே இல்லை. அந்த பையன் பக்கத்துல இருக்காங்க, 2 பேருமே தூங்காம இது அமானுஷ்யமா இல்ல வேற யாராவது நம்மள வந்து பழி வாங்கறதுக்காக சும்மா வந்து பயமுறுத்திட்டு இருக்காங்களா, இது என்னதுன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாரு அவங்க அப்பா. நைட்டு ஃபுல்லா தூங்காம அதே குழப்பத்தோட அவங்க அப்பா ஃபேக்டரிக்கு போறாரு, அவரோட கம்பெனிக்கு போறாரு. போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாவே ரொம்ப குழப்பத்திலேயே யோசிச்சுக்கிட்டு வேலையில சரியான ஈடுபாடு இல்லாம ரொம்ப அமைதியா குழப்பத்திலே உட்கார்ந்துருக்காருங்க, கவலையில. உடனே அவரோட ஃப்ரெண்டு, அவரும் பார்ட்னர் அந்த கம்பெனில, உடனே அவர் கூப்பிட்டு கேட்டிருக்காரு, என்னாச்சு உனக்கு, காலேருந்து ஒரு ஆக்டிவாவே நீ இல்லையே, ஒர்க்ல ஒன்றும் பெருசா கான்சன்ட்ரேஷன் பண்ணாம நீ என்னமோ ஏதோ பெரிய குழப்பத்துல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு கேட்குறாரு. கேட்டதுக்கு அப்புறம் அவர் டீட்டெயிலாக எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி வந்து நைட்டு இந்த மாதிரி ஆச்சு, கொஞ்ச நாளாவே வந்து ஒரு வாரமாவே என்னமோ தெரியல தப்பா நடந்துகிட்டே இருக்கு வீட்டுல, இது எப்படி இதை எடுத்துக்கிறதுனே எங்களுக்கு தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல மாதிரியே அவங்க அப்பா வந்து சொல்றாரு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட. உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றாரு, இது வந்து என்ன நடந்துச்சுன்றது என்கிட்ட விவரமா சொல்றதும் எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த மாதிரிலாம் பண்ணா ஏஞ்சி போறான்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்றாரு. கடைசியா வந்து நீங்க எங்கேயாவது போனீங்களா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்குறாரு. அதாவது புதுசா ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு எதுக்காக போனீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஆமா, நாங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து தம்பியை காப்பாத்தினாருன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு ஆட்டோ டிரைவர், அவர் வந்து திடீர்னு இறந்துட்டாரு. அவரை வந்து நாங்க எதாச்சும் அவங்க போஸ்டர் பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் ஆறுதல் சொல்றதுக்காக நாங்க போனோம், தம்பி அழைச்சிட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து வந்த அன்னைக்கு நைட்ல இருந்தா தம்பிக்கு இந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னதுமே அவர் ஃப்ரெண்டு, அப்ப ஏதோ ஒரு நடந்திருக்கு, நம்ம உடனே போய் சாமி விஷயம் பூஜை விஷயமா அதை சரி பண்ண பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இவருக்கு நம்பிக்கை இல்லை. சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவரும் ஏதோ ஒரு வழியில சரியாச்சுன்னா நல்லா இருக்குமே நினைச்சு சரி நம்ம போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு கிராமம், ஒரு வில்லேஜுக்கு போறாங்க. அன்னைக்கு வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் போறாங்க. இன்னைக்கு ஃபுல் டே வேலையை முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஆனந்தோட அவரோட அப்பாவும் ஃப்ரெண்டு பார்ட்னர் 2 பேரும் வந்துட்டு 2 பேரும் வந்து கார்ல போறாங்க அந்த கிராமத்துக்கு. அந்த கிராமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசம், பெரிய அரச மரம், அதுக்கு அடியில வந்து கல்லுகளான கோவில் மாதிரி இருக்கு. அதுக்கு பக்கத்துல பெரிய குளம், அதுக்கு நடுவுலுமே ஒரு சாமி மண்டபம் மாதிரி அந்த தெப்ப குளம் மாதிரி இருக்காது சரிங்களா. அங்க வந்து அதாவது என்ன சாமின்னு பாத்தீங்கன்னா சங்கிலி கருப்பன் சரிங்களா. சங்கிலி கருப்பன் சாமி அந்த கோவில்ல வந்து அந்த அரசர் மரத்தடியில தான் அந்த சங்கிலி கருப்பன்ற சாமி இருக்கு. அங்க போயிட்டு இந்த மாதிரி வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி பையன் வித்தியாசமா பண்றான், இந்த மாதிரி ஒரு உருவத்தை நாங்க பார்த்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்றாரு. அன்னைக்கு வந்து புதன்கிழமை அங்க போய் கேட்டதுக்கு வந்து இல்ல, இன்னைக்கு வந்து குறி பார்க்க மாட்டாங்க, வியாழக்கிழமை தான் பார்ப்பாங்க, இங்க நாளைக்கு வாங்கன்ற மாதிரி அவங்க உள்ள பூசாரிங்க சொல்றாங்க. சொன்னதுமே இருந்தாலும் அவங்க இந்த பையனோட அப்பாவுக்கு இங்கேருந்து போறதுக்கு மனசே இல்லை. ஏன்னா நைட்டுக்கு ஏதாவது ஒரு தப்பா நடந்துச்சுன்னா, நேத்தியே வந்து அவன் கதவை திறந்துட்டு வெளில போயிட்டான், இன்னைக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு என்ன அப்படின்ட்டு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க அப்பா அங்கேயே தயங்கி யோசிச்சு நிக்கிறாரு. உடனே இந்த மாதிரி சொல்றாரு, நைட்டு ஏதாவது என் பையனுக்கு ஆயிடும்னு பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நீங்க பயப்படாதீங்க, இதுக்கு ஒரு இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு இது மாதிரி நாங்க ஏதாவது வழி பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பூசாரிங்க என்ன பண்றாங்கன்னா, சங்கிலி கருப்பன் சாமிட்டு இருந்து பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அதையும் இந்த பையனோட அப்பாட்ட கையில கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சங்கிலி சாமி இருக்காங்க, கருப்பன் சாமி அடியில அவர் பாதத்துல இருக்கிற அந்த மண்ணையும் அள்ளி அவர் கையில கொடுக்குறாங்க. கொடுத்து இந்த மண்ணை வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி வீட்டோட வாசல் இருக்குங்களா, மெயின் டோர் வாசலுக்குல அருகு அப்படின்னு சொல்லுவாங்க, அங்க வந்து மேல வந்து கட்டிடுங்க, மஞ்சள் துணி வச்சு கட்டிடுங்க, இந்த எலுமிச்சை பழத்தை வந்து தலைமாட்டில் வச்சுட்டு படுங்க நைட்டு அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி சொல்லி அமுச்சு விடுறாரு. அமுச்சு விட்டதுக்கு அப்புறம்
சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, சங்கிலி கருப்பன் கண்டிப்பாக உங்களை பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு அந்த மண் எம்ச்சி பழம் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ரொம்ப நம்பிக்கையோட அவங்க அப்பா வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனதுமே நைட்டுமே போனதுமே அந்த மண்ணை வந்து வாசல்ல கட்டிட்டு இந்த லெமனை வந்து எம்ச்சி பழத்தை வந்து நைட்டு படுக்கும்போது தலைமாண்டில் வச்சுட்டு அவங்க அப்பா வந்து படுத்திருக்காரு. சரி நைட்டு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சாமியை சங்கிலி கருப்பனை வேண்டிட்டு படுத்துக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது சரியா வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணிங்க. 1 மணிக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பவர் கட், அந்த ஏரியா ஃபுல்லா பவர் கட் ஆயிடுச்சு. ரொம்ப இருட்டாயிடுச்சு. இருட்டானதுக்கு அப்புறம் ஒரு சத்தம், ஆன்னு அலற மாதிரி ஒரு சத்தம் கேட்டதுமே டக்குன்னு அவரு வந்து கரண்ட் வேற போயிடுச்சா, எதுல வந்து லைட் அடிச்சு பார்க்கணும் தெரியாம திடுக்குன்னு தேடி கேண்டில் மெழுகுவத்தி ஏற்றி பார்ப்போம் யார் என்னாச்சுன்னு தெரியல கத்துறாங்கன்னு சொல்லிட்டு மெழுகுவத்தி ஏற்றி பார்க்குறாரு. இந்த அவரோட பையங்க அவன் பெட்டை விட்டு ஏஞ்சி வந்து செவுத்தரமா உட்காந்துட்டு கத்துறான், வேகமாக கத்துறான். அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன திடீர்னு இப்படி கத்துறான்னு சொல்லிட்டு என்ன பாச்சுன்னு கிட்ட வரீங்கன்னு சொல்லி ரொம்ப கத்துறான், ஆக்ரோஷமா கத்துறான். அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உடனே கத்திக்கிட்டே என்ன சொல்றான்னா ஒரு மாதிரி வாய்ஸ் கரகரன்னு இருக்கு அவனுக்கு. அந்த எம்ச்சி பழம் வச்சிருக்கா தலைமணியில தூக்கி போடுன்னு கத்துறான் அந்த பையன். அந்த எம்ச்சி பழத்தை என்ன பண்றாரு, சரி பையன் முதல்ல அவனை சரி பண்ணும், அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு நம்மளுக்கு கத்தின்னு சொல்லிட்டு இந்த எம்ச்சி பழத்தை எடுத்து ஜன்னல் வழியால வெளில தூக்கி போட்டுறாருங்க. போட்டதுக்கு அப்புறமேட்டு தான் அந்த பையன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தத்தை போறதை நிப்பாட்டிட்டு அமைதியாகி படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். இதை பார்த்து அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்போ வந்து ஏதோ ஒன்று இருக்குங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பயந்துட்டாரு. நம்ம பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சொல்லி விடிய தூங்காம கண் முடிச்சு அந்த பையனை வந்து பாத்துக்கிறாங்க அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் விடிஞ்சதுமே காலையிலுமே எழுந்ததுமே குளிச்சு இழிச்சிட்டு உடனே அவங்க அப்பா இந்த கோவிலுக்கு போறாரு. குடும்பத்தோட எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு கோவிலுக்கு போறாரு. ஆனா சாயங்காலம் அவர் வர சொன்னார் குறி பார்க்கறதுக்கு. ஆனா அவருக்கு இருக்கிற பிரச்சனையில முதல்ல இங்கேருந்து பையனை கூட்டிட்டு போயிடணும், வேற ஏதாவது இடையில நடந்துருச்சுன்னா என்ன பண்றது, அவன் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு பயந்துட்டு உடனே அன்னைக்கு காலையிலே போயிட்டு நாள் ஃபுல்லா கோவிலே இருந்திருக்காங்க. இருந்ததுக்கு அப்புறம் சாயங்காலமா ஆனதுக்கு அப்புறம் பூசாரி குறி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போதான் வந்துட்டு என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பூசாரி சொல்றாரு. சாமி வந்து குறி சொல்றாரு. அந்த பையனை பார்த்துட்டு அந்த பையனை வாங்கி சொல்லி உட்கார வச்சு அந்த பையன் மேல கை வச்சு சொல்றாரு என்னென்ன நடந்ததுன்னு. அதை கேட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க. அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, அதாவது அவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக சரிங்களா, அவங்க வந்து ரொம்ப வசதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ தனியா நின்று சம்பாதிச்சு ஃபேக்டரி கம்பெனின்னு பெருசா டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறத பார்த்து யாரோ பொறுக்க முடியாம அவங்க கூட இருக்கிறவங்க தான் அவர் வந்து நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு ஏதோ மாந்திரிகெல்லாம் பண்ணி ஒரு மரணம் ஏற்பட்ட ஒரு பெண்ணை சரிங்களா, துர்மரணம்னா தூக்கு மாட்டிக்கிட்டு தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்லையா, சூசைட் பண்ணி சாகுறாங்க இல்லையா, அவங்க தான். அந்த மாதிரி உள்ள ஒரு ஆவியை, பெண்ணோட ஆவியை வந்து ஏவலா அவங்க ஃபேமிலி மேல ஏவி விட்டு குடும்பத்தையே ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் அப்படின்ற எண்ணத்துல வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த பூசாரி சொல்றாரு. அது கேட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இதால வந்து நம்ம உன் பையன் வந்து முதல்ல ரத்த காவு வாங்கியிருக்கோம் தெரியுமே, நடந்திருக்குமே அப்படின்ற மாதிரி பூசாரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த பையன் வந்து அன்னைக்கு விழுந்தான் பார்த்தீங்களா, அதுவுமே சரி அந்த ஆவி பண்ண வேலை தாங்க. இந்த பெண்ணோட ஆவிதான். அவன் ஸ்கூட்டியில் அன்னைக்கு வரும்போது அவன் லேசாக விழுந்திருப்பான். ஆனால் ஏதோ ஒன்று பண்ணி அவன் நேராக போய் இந்த பாறாங்கல்லே மோதி அவன் கீழே விழுந்தான். அப்போதான் வந்து இந்த ஆட்டோ டிரைவர் முருகேசன் வந்து காப்பாத்தினாரு. அந்த மாதிரி அந்த குடும்பத்துக்கு நிறைய குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கு அந்த ஆவி. ஸோ அவங்க எல்லாருமே அழிக்கணும், அந்த குடும்பத்தை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும் பண்ணி அவங்க யாரோ அவங்க கூட்டின ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பூசாரி சொன்னதுமே ரொம்ப அழுகுறாங்க, ஃபீல் பண்றாங்க, அதிர்ச்சியும் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயமா அதிர்ச்சியான ஒரு விஷயமும் அந்த பூசாரி சொல்றாருங்க. இதை கேட்டு அவங்க ரொம்பவே நெகிழ்ந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனோட உயிரை காப்பாத்துனதே வேற யாரும் இல்லைங்க, ஒரு ஆன்மா தான் அந்த பையனை காப்பாத்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த பெண்ணாவி வந்து ஒவ்வொரு வாட்டியும் அவனை வந்து தாக்க வரும்போதோ இல்ல குடும்பத்தை ஏதாவது பண்ண வரும்போதோ ஒரு ஆன்மா தான் தெய்வமா வந்து குடும்பத்தை காப்பாத்திருக்குன்னு சொன்னதுமே அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. யாரு வந்து நம்மள காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாமி இதை கொலை சாமியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. பையனை கூட்டு போனீங்களா, ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்லி அந்த முருகேசன்ற வீட்டுக்கு நீங்க போகும்போது அன்னிலிருந்து உங்க பிரச்சனை ஆரம்பிருக்கு. ஆனா அன்னிலிருந்து அந்த ஆவி அந்த ஆத்மா வந்து இவனை வந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு, அந்த பெண்ணோட ஆத்மா வந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அன்னைக்கு கூடவே முருகேசனும் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே அவங்களுக்கு உடம்பே சிலுத்து போச்சுங்க. அந்த அந்த ஏவல் வந்து விட்ட அந்த பெண்ணாவி வந்து அவன் கூடவே வந்திருக்கும் போது உடனே அதை பார்த்த அந்த ஆத்மா, அந்த முருகேசன் ஆத்மா அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆக போகுதுன்னு பயந்துட்டு அவங்க கூடவே அந்த ஆத்மாவும் போயிருக்குங்க. இந்த முருகேசன்ற ஆத்மா போய் அந்த பையனை ஒவ்வொரு வாட்டியும் அது இது பண்ணும்போதும்
இந்த ஆண் ஆத்மா அது முடிய பிடிச்சி இழுத்து அவனை ஒன்று நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடுத்துருக்குங்க. தடுத்து ஒவ்வொரு வாட்டியும் உயிரை காப்பாத்திருக்கு. கடைசி அந்த இரவு கூட அவன் ஏஞ்சி கத்துனா பார்த்தீங்களா, எம்சி படத்தை தூக்கி போடுன்னு, அப்போ கூட அவன் உடம்புல அந்த முருகேசன் ஆத்மா தாங்க இருந்திருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவனை எதுவும் அந்த ஆத்மா பண்ணிடக்கூடாதுன்றதுனாலே முன்கூட்டியே அவங்க உடம்புல அந்த ஆத்மா ஏறி இருக்குங்க. அந்த மாதிரி ஏறினதுக்கு அப்புறம் அவனால அந்த சங்கிலி கருப்பின் தெய்வம் தான் இல்லையா, அந்த எம்சி பழக்கிறதுனால அவனால அங்க இருக்க முடியல. அந்த ஆத்மா அவனை விட்டு போயிடுச்சுன்னா அந்த ஆத்மா வந்து இவனை ஏதாவது பண்ணிடும். அதனால அந்த எம்சி படத்தை தூக்கி போட சொல்லியிருக்காருங்க. அதனால அவங்க அப்பா தூக்கி போட்டாரு. அன்னைக்கு வந்து காப்பாத்தினது வந்து சங்கிலி கருப்பன் சாமி இல்லைங்க, முருகேசன்ற அந்த ஒரு புனிதமான ஆன்மா தாங்க அன்னைக்கு அந்த பையனை காப்பாத்திருக்கு. அதுல இருந்து அவனை மீட்டு கொண்டு வந்திருக்கு. இதெல்லாம் கேட்டதுமே அவங்க ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க, நெகிழ்ந்து போயிட்டாங்க. அன்னைக்கு தன்னோட மகனோட உயிரை வந்து காப்பாத்தினாரு அந்த அண்ணன். இன்னைக்கும் வந்து இறந்துமே நம்ம பையன் கூட வந்து ஆத்மாவா இருந்து ஒரு புனித ஆத்மாவா இருந்து நம்ம பிள்ளைய வந்து காப்பாத்திருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நெகிழ்ந்து போனாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பூசாரி இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி அந்த ஏவலை வந்து சரி பண்றதுக்கு சில பரிகாரம்லாம் பண்ணி அதுக்கான இதெல்லாம் பண்ணி அமுச்சு விட்டாங்க. அதுல இருந்து வந்து அந்த ஆத்மா வரல. அவங்க வீட்டுல நிறைய பூஜைகள் அதெல்லாம் பண்ணதுக்கு அந்த ஆத்மா வரல. உடனடியா வந்து அந்த முருகேசன் நகர்ல அவங்க ஃபேமிலியை பார்த்து அதுல இருந்து அந்த பசங்க 2 பேர் இருக்காங்களே, அவங்க படிப்பு செலவு, அவங்க வீட்டோட இந்த பொருளாதார தேவைகள் எல்லாமே வந்து அந்த ஆனந்த் பையனோட வீட்டுல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த 2 ஃபேமிலியும் ஒன்னா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவர் பண்ண அந்த உதவிக்கு எவ்வளவு கொடுத்தாலுமே ஈடாகாது. இருந்தாலும் அவர் இல்லாத அந்த குடும்பம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதனால இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைங்களாவது நல்லபடியா இருக்குன்னு சொல்லி அந்த ஆனந்த் வீட்டுல இருந்து அவனுக்கு படிக்கிற செலவு, அவங்க வீட்டு எல்லா செலவையுமே பார்த்து ஒன்னும் பார்த்துட்டு வராங்க. ஒரு நன்றி கடனா அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆனந்த் குடும்பத்துல, இந்த பையனோட குடும்பத்துல. ஸோ இதாங்க இந்த அமானுஷ்ய சம்பவம். என்னதான் ஒரு அமானுஷ்ய சம்பவம் திகில் சம்பவமா இருந்தாலுமே கூட அந்த புனிதமான அந்த முருகேசன் ஆத்மா வந்து ஒரு குடும்பத்தையே காப்பாத்திருக்கு, எல்லார் உயிரையும் காப்பாத்திருக்கு. ஸோ இதை பத்தின உங்களை கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு அருமையான திகில் சம்பவத்துல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.